வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா, இன்னைக்கு வந்து எங்கே ஒரு இடத்துக்கு முக்கியமானது வந்த இடத்துல தம்பியை மீட் பண்ணிட்டான். தம்பி நல்லா டக்குன்னு சாப்பிடுவோம்ட்டாப்புல. சரியா வாயான்னு புரோட்டா வாங்கி தாயின்னு போனால் தம்பி பிரியாணி வைக்கிறேன்ட்டாப்புல. கேள்வி ஒரே ஆச்சரியம். ஏன் தம்பி புரோட்டா இல்லை நான் சாப்பிடாம இன்னைக்கு அம்மா கரண்ட் இல்லை. டேய் வீடியோ என்ன வீடியோ எடுக்குதுன்னா ஆம்லேட் கட்டி மாசு மாதிரி ஃப்ரெண்டு வரும். மாப்பிள்ள மாசு மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. சும்மா சொன்னீங்கன்னா போய் சொன்னீங்க. பிறந்ததுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டா? என்ன சொல்றீங்க? பக்கத்து வந்து போச்சா? ஒரே கருவில் பிறக்க ஒரே தெருவில் பிறந்துட்டான். ஒரே தெருவில் வர்றீங்களா? கருவுல வர கருவு தெருவு. நல்லா ரைமி நல்லா இருக்கியா? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு ரைமி. நல்லாத்தையும் பேசுறீங்க. என்ன வருமா வராதா? அதான் எங்களுக்கு தெரியல. தலைவா பிரியாணி ஐபோன் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லுன்னு வந்துடாம ஸ்டோரேஜ் பண்ணணும். தலைவரே பிரியாணி. அதாவது மீச மணியன் வந்து பாக்குறது இல்ல வரட்டேன். இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சோடனே அண்ணனை பேசினா அவ்வளவு குழந்தை மாதிரி இருக்காரு. பாருங்க பசி ரொம்ப ஆயிடுச்சு. ரைஸ் போட்டாச்சா? ஓகே ஓகே. உனக்குள்ளே திருகம் பாண்டா பிளாக் பண்ணாங்க. சென்னை போயிட்டான் நடிக்க. பெரிய படம் நடிக்க போயிட்டான். ரூல்ஸ் பண்ற 50 நடிக்கிறேன். அவன் நடிக்க போயிட்டான் பெரிய இடத்துல. உங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்காம நாத்தியா தர முடியும். கிடைக்கும் என்ன கிடைக்கும்? சொன்ன பிரியாணியே கிடைக்க மாட்டேது, ரைஸ் கிடைக்க மாட்டேது. வந்துடக்கூடாது. ஆசைப்பட்ட பொருட்டாவே கிடைக்கல. வந்துச்சு. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்குங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் டவுட்டுங்க. முதல் பரோட்டா கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு போறீங்க? பரோட்டா கேட்கும்போது தெரியாது. ஐயா மறந்தாரு. ஐயா வெங்காயம் இருங்க மாப்பிள்ள. பூரா காசு இல்ல மாப்பிள்ள. முட்டை பிரியாணி ஏமாதி விட்டாயமானே. அது ஏமாதி பண்ண தப்பா? நாட்டுக்கோழி கொடுத்துடலாம். அது ஒரு முட்டை வேணாம் மாதிரி நீ சாப்பிடுங்களா? மாப்பிள்ள நாங்களும் உதவுங்கள. முட்டை அப்படியே முழுங்க. பயங்கர போறாங்க பால் வச்சு. வீடியோ பாக்குறவங்க பிரகன் லேடிஸ் 12 வயசு கீழே இருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. தரமா இருக்குங்க. நல்லாக்கா இருக்கு. மனமா இருக்கு. இல்லையா சாம்பார் மாதிரி இருக்கு. சாம்பார் மாதிரி என்ன இருக்கு? இருங்க மச்சி. இருங்க அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. டீசெண்டாக சாப்பிடணுங்க. ஐயா தேங்க்ஸிங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நானா சொல்ல மாட்டேன் மாப்பிள. சேட்டை பத்தியா? ஏசி வேலையா போச்சு. ஆமா தம்பி வீட்டுல ஏசி பக்கம் வேலை ஆட்டுறேன். நானும் ராமச்சந்திரன் போயிட்டா இல்ல போயிட்டு இன்னைக்கு வந்தேன். எப்படி ரைஸ் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு மனமா இருக்கு. இல்ல போதுங்க. நீ வேணா ரைஸ் எடுத்துக்கோங்க. வேணாமுங்க. இப்படி அசிங்கப்பத்திர பத்தி அவன் சாப்பிட சொல்றியா? ஏன்டா லூசு போயவன் நம்மள விளையாடுறதே வேலையா போச்சு. உங்களோட டே டு லைஃப் என்னண்ணே? அப்படின்னா
டே டு லைஃப்னா தினம் தினம் நீங்க என்ன வேலைகள் ரொட்டீனா செய்வீங்க? உங்களோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? டெய்லி சாப்பிட்டு வீடியோ போடுவேன், தூங்குறேன். நான் டிரைவர் தவிர அண்ணன் வண்டி போடுவேன், ஹெவி டிரைவர், எல்லா வண்டியும் ஓட்டுவேன். அந்த மாதிரி டிரைவரா இருந்தீங்க. எப்படி இந்த வீடியோ போடணும்ன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எதனால? சினிமா நடிக்கணும் ஆசை. சரி, வெறி. அந்த வெறி வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லயும் பாஞ்சிருக்கு. ஆமா. தம்பி என்ன கேட்பறா? இந்த வெறி வந்து இன்ஸ்டால யூடியூப் பாஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? சினிமா வெறி. நீங்க வேற எதுவும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற என்னென்னலாம் தெரியும்? எனக்கா நல்லா இங்க தெரியும், நல்லா சாப்பிடுவீங்க. ஆமா. வேற டிரைவர்னா நீ அசிங்கம் ஊர் ஊரா சொல்றாங்க. ஆனா வச்சது என்ன? மாப்பிள்ள இவர் தான், இவர் போட்டிருக்க சட்டை உங்களுதுன்ற மாதிரி என்ன சொல்றீங்க? அவ்வளவு ஓட்டை பத்தியா இதுக்கு பிரியாணி வச்சு சாப்பிடுவோம்ல, சூப்பரா இருக்கும். ஓட்டைக்கு தள்ளணும், இந்த ஓட்டைகளை திணிச்சு நல்லா திணிக்கணும், அப்படி அமைக்கணும் மாதிரி வச்சு ஆகாதுங்க. கும்பிடுங்க. கோழி துண்டா எங்க ஒண்ணும் இல்ல. கோழியோட கொட்டை. ஆமா, கோழி கொட்டை பிடிக்குமா? ரைட்டு. வேணா ப்ரோ, ரைட் சாப்பாடு வேணா. ஐயோ நான் ரைட்டு சொல்லுவாரு. ஆமா, நீ யார் அதே சொல்லுவாரு. நல்லா இருக்கும் பிரியாணி, பிரியாணி. தம்பி வாங்கி தராருக்காடி. அம்மா மட்டன் சிக்கன் சாப்பிட்டா பட்ஜெட் இடிச்சிரும்ல. சாப்பாட்டுக்கு கணக்கு பார்த்து என்ன சாப்பிடலாம். நீயே பிரியாணி சாப்பிடல, எல்லாமே ஒரே மாதிரி வாங்கி சொல்றோம். என்ன பேசுங்க? போதுமான வேற வாங்கி தருவாமா? என்ன வாங்கி தரேன் வாங்கி தரதுன்னா அங்க இருந்து வாங்கி தரேன். இதான் சொல்லு உங்க சார்பா, இதான் சொல்லுங்க உங்க சார்பா. கேட்டே பத்தியாங்க சாப்பிடுவோம், நல்லது உடம்புக்கு நல்லது. அப்படியா? பிரியாணி பத்தலை எனக்கு போதும். எனக்கு போதுண்ணே, ஜூஸ் குடிச்சதுனால பத்தலாம். இது அவ்வளவுதான், அடைச்சிருச்சு. இப்பதான் ஜூஸ் ஃபுல் ஜூஸ் அடைச்சிருச்சா? அவ்வளவுதான். என்ன அடைச்சிருச்சு? வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் அந்த அளவுக்கு மோசமா போகல. எடுத்துக்கோண்ணே. அவனுக்கு வேணும். நம்ம எல்லாம் வந்துச்சு. பிரியாணி நல்லா இருக்கு. சத்தியமா பிரியாணியோட செம்மரிச்சியா? ஊத்துக்களை போதும் போது அசிங்கப்படுது. போதுங்க. இனிப்பு தொட்டு சாப்பிட செம்ம.
எல்லாமே சாப்பிடாம விரும்பி சாப்பிடணும். எல்லாமே சாப்பிடணும். போமா சிக்கன் மட்டன் பாத்துட்டு ஒரு கம்மி தானே, பாத்துட்டு ஒரு கம்மி தானே. ஏப்பா நீ வந்து நம்மளுக்கு நாம கொடுத்துருவோம். ஆமாடா நான் பண்றீங்க. அவ்வளவு என்ன பிரிச்சு பாக்குறீங்க? நீ குறிச்சு டைம் வளர்க்குற நம்மளப்ப நாம கொடுத்துருவோம். போதும் கொஞ்சம் தானே இருக்கு. உனக்கு தானே வச்சிருக்கு என்ன நீ நம்பரே மாசு மாறிக்கு சொல்லவா? நீங்க பேசுறது கேட்காது. நண்பர்களே, அண்ணன் பதில் மட்டும் தான் கேட்கும். ஒரு தரமான சாப்பாடு சாப்பிட்டேன். நான் அன்பு தம்பி வினோத். வினோத் தான். நம்ம சேனலுக்கு புது மெம்பர் ஒரு நீ தான் வந்திருக்காப்புல. மாசி மாரியோட ஃப்ரெண்டு. உங்க கடை பேர் சொல்லுங்க. தம்பி அருமையான கடை வச்சுருக்கா நம்மள. கடை பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கிஃப்ட். நம்ம வெளியில கூட ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு இடத்துக்கு ப்ரொமோஷன் வரும்போது தான் அண்ணனை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி அப்படி அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட்டாச்சு. கடை வந்து நம்ம மதுரை பெரியார்ல டவுன் ஹால் ரோட்ல நம்ம மதுரை கிஃப்ட் இருக்கு. நல்லா சொல்லுங்க. நம்ம மதுரை பெரியார்ல டவுன் ஹால் ரோட்ல நம்ம மதுரை கிஃப்ட். கிஃப்ட்? ஆமா கிஃப்ட்ஸா? கிஃப்ட்ஸ் பரிசு பொருட்கள். ஓ கிஃப்ட். ஆமா கிஃப்ட். மதுரை ஸ்லாங்ல கிஃப்ட். நம்ம மதுரை கடைக்கு வாங்க. எல்லாரும் நம்ம தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வினோத்துக்கு. ஓகேவா? ஓகே ஓகே. நம்மளை மற்றொரு செய்தி கூட விட்டு மதுரை பேச பண்ணி அன்பு தம்பி வினோத் மாப்பிள்ள மாசு மாதிரி நன்றி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டூர்னு ஓட்டி விடுங்க.